கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காயினை நாம் எந்த சிக்னலை டச் பண்ணும்போது பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் மெத்தடு தான் இது. ஈஸியான மெத்தடு வித் டெமோவோட உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு காயினை எந்த இடத்துல பை பண்ணலாம், எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன்லேயே, அதாவது ஒரு இமேஜை பார்த்த உடனேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறது. அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா, நார்மலான மெத்தடு தான். பட் இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காயினோட க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துகிட்டு நம்ம பீரியட்ஸ் இது எல்லாத்தோட கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரிசல்ட் கொடுப்போம். அதுதான் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஒரு 5 நாள் அப்படின்னா 5 நாளோட க்ளோசிங் ப்ரைஸு டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டு நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் தான் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஒரு காயின் புல் ட்ரெண்ட் போக போகுதா அல்லது பியர் ட்ரெண்ட் போக போகுதா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை தெரிஞ்சதுனாவே போதும், நம்ம ஈஸியாக ப்ராஃபிட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனோட ஃபார்முலா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஃபார்முலாங்கிறது இதுதான். அதாவது 5 நாளத்து டேட்டா க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துட்டு டிவைடட் பை 5ன்னு போடுவோம், அல்லது 10 நாள்னா 10 நாள். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம மேனுவலாக எதுவுமே இப்போ செய்யணுங்கிறது இல்லை. உங்களுக்கு தியரட்டிக்கலாக இது என்னங்கிறத புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி எப்படி ஒரு காயினை வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிற பொசிஷனை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது நான் 20 டேஸ் வச்சுருக்கேன். இந்த 20 டேஸ் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு காயின் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா, இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் ரெட் கலர் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லைனை டச் பண்ணிவிட்டு மேலே அந்த லைனுக்கு மேலே போக ஆரம்பித்தால், ஓகேங்களா, இந்த லைனுக்கு மேலே போக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த மேலே போக ஆரம்பிச்சதுன்னா காயின் அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை பண்ணலாம். ஒரு கேண்டில் விட்டு அடுத்த கேண்டிலுக்கு மேலே ஏற ஆரம்பிக்கும் போது பையிங் ஆர்டர் போடலாம். அதே மாதிரி அந்த லைனு பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் செல் ஆர்டர் போடலாம். இதுதான் பேசிக். இது பிகினர்ஸுக்கு ஆனது. இதை இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கானது மட்டும்தான். ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஈஸி மெத்தட். ஜஸ்ட்டு லைவ் சேட்டை நீங்கள் பார்த்தே ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகேங்களா, இது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ லைவாக பினான்ஸில் பிட்காயினோட ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா, மறுபடியும் கூட இன்னொரு என்ட்ரி எடுத்து காட்டுறேன். ஏன்னா இப்போ லைவ் போயிட்டுருக்கு, இப்போ லைவில் தான் இருந்துகிட்ருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கூட இப்போது அந்த லைனை தாண்டி கீழே தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருந்தோன்னா தப்பிச்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் கீழே போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த லைன் இந்த சேட் எப்போ இந்த ரெட் கலர் லைனுக்கு தாண்டி மேலே ஒரு கேண்டில் மேலே போக ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம பையிங் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற சேட் காட்டுது. அண்ட் அடுத்தது இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். அந்த 4 ஆப்ஷனில் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு இப்போத்துக்கு தேவையானது MA மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ எடுத்துருக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், நிறைய எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் 20 டேஸ் வச்சுருப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த 20 டேஸ் அப்படிங்கிறத அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு டிக் எல்லோ கலரில் ஒரு டிக் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா டிக் ஆகிக்கும். ஸோ அதனோட கலர் என்னங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கோடு வந்துடும். ஓகேங்களா, அப்புறம் இது என்ன இண்டிகேட்டரில் இருக்குதுன்னு பார்க்கணுன்னா கீழ் லைனாக கொடுத்துருப்பான். ஓகேங்களா, நான் எம்ஏங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறதுனால இந்த இண்டிகேட்டர் மட்டும் இப்போ காட்டிகிட்ருக்கு. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா,
இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஃபால்ஸ் சிக்னல் காட்டும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவானது தான் என்ன அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த லைனை வந்து அதுவே ட்ராப் பண்ணிக்கும். நம்ம பண்ண வேண்டியது அந்த மூவிங் ஆவரேஜை வந்து எனேபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். எனேபிள் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே போக ஒரு கேண்டில் விட்டு அடுத்தது மேலே போக ஆரம்பிக்குது அப்படின்னா பையிங் ஆர்டர் போடலாம். இதுலேயும் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும். என்னென்னா இந்த இடத்துல ஏறி இருக்குது, ஓகேங்களா, ஏற ஆரம்பிச்சிருக்கு, பெருசாக ஏறலை, பட் வந்து எகைன் மறுபடியும் அது கிராஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் சிக்னல் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதில் இருக்கிற ட்ராபேக் அப்படிங்கிறது சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு அடுத்த மெத்தட் என்னங்கிறதையும் காட்டிடுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா EMA எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மூவிங் ஆவரேஜோட கம்பேர் பண்ணும்போது EMA வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எப்படிங்கிறத இதுலேயும் லைவில் காட்டிடுறேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா EMAன்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேலே சேட்டில் பார்த்தீங்கன்னா 2 லைன் காட்ட ஆரம்பிக்குது இல்லைங்களா, க்ரீன் கலரில் ஒன்று, பிங்க் கலரில் ஒன்று காட்டும். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருப்பேன். இது என்ன மெத்தட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இந்த பட்டனை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். நான் மார்க் பண்ணியே காட்டிடுறேன். இந்த பட்டன் மறுபடியும் நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இண்டிகேட்டர்ஸ் போங்க. இண்டிகேட்டர்ஸ் போனதுக்கு அப்புறமா EMA அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 5 ஆப்ஷன் காட்டும். இதில் நமக்கு தேவை என்ன அப்படின்னா 5 டேஸு, 10 டேஸு, 20, 60 அண்ட் 120 கொடுத்துருப்பாங்க. நம்ம லாங் டேர்ம் ட்ரேடராக இருந்தோம் அப்படின்னா 120 வச்சுக்கலாம். அல்லது நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்னா 10 அல்லது 20 வச்சுக்கலாம். ஓகேங்களா, 10, 20 நம்ம இதில் எதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஆவரேஜ் வெயிட்டிங் ஆவரேஜையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அக்யூரேட்டாக ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் லென்த்தியான டேஸ் வந்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து 10 வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்து 20 வச்சுருப்போம். ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் 9 வச்சுட்டு 20 வைப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு நம்ம முக்கியமான வேலையை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் இருக்கும். லோவாக இருக்கிற வேல்யூக்கு லோவாக எத்தனை 10னா நம்ம கொடுத்துருக்கோம். லோவாக செலக்ட் பண்ணிக்கிறது 10 தான். ஸோ 10க்கு வந்து க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு ரெட்டோ பிங்கோ ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறது 10, 20 10 நாள் 20 நாளோட வெயிட்டிங் ஆவரேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஆவரேஜ் தான் இந்த கால்குலேஷனில் நம்ம இப்போது கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ 2 லைன் காட்டுது. இந்த 2 லைன் காட்டுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா EMA 10 அண்ட் 20 2 எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, 10ங்கிறது என்ன, க்ரீன். ஓகேங்களா, க்ரீன் லைன் போகுது இல்லைங்களா, இந்த க்ரீன் லைன் தான் நம்ம வந்து 10 டியூரேஷன் வச்சுருக்கோம். இது வந்து 20 டியூரேஷன் வச்சுருக்கோம். இந்த 2 லைன் வந்து கிராஸ் ஆகிற இடம் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். இதில் க்ரீன் லைன் வந்து பிங்க் கலர் லைனை கிராஸ் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னா காயினோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பையிங் ஆர்டர் இந்த இடத்துல போடலாம். ஒரு கேண்டில் விட்டுட்டு 2வது கேண்டில்லையோ அல்லது 3வது கேண்டில் வரும்போதோ நம்ம பையிங் ஆர்டர் போடலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இது வந்து சேம் மேலேயே தான் க்ரீன் கலர் போகுது. ஸோ அப் ட்ரெண்டே தான். இங்கே எங்கேயாவது வந்து கிராஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல கூட கிராஸே ஆகலை. எல்லா இடத்துலையுமே வந்து க்ரீன் தான் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மார்க் பண்ணி காட்டுறேன். இது வரைக்கும் மேலேயே தான் வந்திருக்கு. இந்த இடத்துல கிராஸ் ஆகிட்டு கீழே போகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செல்லிங் ஆர்டர் போடலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு கேண்டில் முன்னாடி போகிறனாலும் சரி பின்னாடி போகிறனாலும் சரி ஒரு கேண்டில் அல்லது 2 கேண்டில் வரைக்கும் விட்டு பார்க்கணும். ஸோ இதில் ஒரு கேண்டில் எதுவுமே மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ எகைன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போகுது. ஒரு கேண்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை இந்த லைனுக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணலான்னா மறுபடியும் அது கண்டினியூ தான் ஆகுது. கண்டினியூ ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல அக்யூரேட்டாக வந்து செல்லிங் ஆர்டர் போட வேண்டிய சூழ்நிலை வருதுங்கிறத இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். க்ரீன் கலர் லைன் வந்து பிங்க் கலர் லைனுக்கு தாண்டி கீழே போக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் நம்ம செல்லிங் ஆர்டர் போட வேண்டிய இடம். ஓகேங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே அதாவது பிங்க் கலர் லைனுக்கு மேலே போச்சுன்னா பையிங் ஆர்டர், பிங்க் கலர் லைனுக்கு கீழே வந்துச்சுன்னா செல்லிங் ஆர்டர்.
இந்த பிங்க் கலர் லைன் அப்படிங்கிறது இந்த 20 அண்ட் EMA அப்படிங்கிறது 10. இது எப்படி செட் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன்னா சில பேர் பாதியை ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு என்னடா கலரை வச்சு சொல்லிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் தான் இது. ஓகேங்களா, இந்த இடத்துல அதாவது மார்க் பண்ணி காட்டிடுறீங்க எல்லா இடமே. ஓகேங்களா, இந்த இடத்துல ஆரம்பித்த பிரச்சனை. ஓகேங்களா, இந்த இடத்துல செல்லிங் ஆர்டர் போட்டிருப்போம். செல்லிங் ஆர்டர் போடாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து சரிவு தான். ஓகேங்களா, கீழே இறங்கி இருக்குது, பார்த்தோன்னே தெரியும். கீழே இறங்கிட்டே இருக்குது, எங்கேயுமே மேலேயே போகலை, டவுன் ட்ரெண்டே தான். இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டே தான். ஓகேங்களா, இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டே தான் சந்திச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல செல் போட்டது சேஃப் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு இதை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, EMA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈஸியான மெத்தடில் கூட சொல்லலாம். எப்போ பெரிய வேல்யூவை சின்ன வேல்யூ கிராஸ் ஆகி மேலே போகுதோ, பெரிய வேல்யூங்கிறது என்ன, இந்த பிங்க் கலரில் இருக்கிற லைனு, இது பெரிய வேல்யூவை எப்போ கிராஸ் ஆகி மேலே போகுது, இந்த க்ரீன் கலர் இந்த இடத்துல போகுது. ஸோ இந்த இடத்துல பை ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, பெரிய வேல்யூவுக்கு சேஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா க்ரீன் லைனு பை பண்ணலான்னு சொன்னேன். அது எப்படி செட் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பொறுமையாக பார்த்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இதில் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஃபெயிலியர் சிக்னல்ஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், EMA யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் பேப்பர் ஒர்க் பண்ணுங்கள். இதனோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது 70% தான் என்னோடய சஜஷனு. அதனால் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். எப்பவுமே இந்த இண்டிகேட்டராக இருக்கட்டும், மற்ற இண்டிகேட்டராக 2-3 இண்டிகேட்டர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு ரிசல்ட் கொடுத்தா மட்டும் பண்ணுங்கள். கொஞ்சம் கற்றுக்கிறவங்களுக்கு இது பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை முதலில் ஏற்றுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.